ஞானகுரு அவர்கள் இந்த ஞானத்தின் பாதையில் நாம் தியான வழியில் வளர்ச்சி பெற வேண்டியதனுடைய அவசியத்தையும் அந்த வளர்ச்சியின் பாதையிலே அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்குண்டான சில நடந்த நிகழ்வுகளையும் இயற்கையுடைய நீரையும் சுட்டிக்காட்டி நாம் எந்த அடிப்படையிலே அந்த வளர்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொண்டு அதை காத்து மேலும் மேலும் அந்த அடிப்படையிலே வளர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். உலகெங்கிலும் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், புதிதாக கண்டுபிடிக்கின்றார்கள். எதனுடன் எதை சேர்த்தால் எந்த நிலை ஆகின்றது என்பதையும் கண்டுகொள்வார்கள். அதை வைத்து அனைத்துமே சீர் செய்யத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். அது எந்த இடத்திலும் அவர்கள் செயல்பட்ட நிலைகள் தவறாக ஆனதென்றால் உடனே அது என்ன ஏது என்று அதற்குண்டான நிலையை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதன் மூலமாக அடுத்து சீர்படுத்தும் நிலைகளை அதன் வழிதான் செயல்படுத்துவார்கள். ராக்கெட்டை விண்ணிலே செலுத்துகின்றார்கள். எல்லாம் கால சூழ்நிலை எல்லாம் பார்த்துத்தான் அனுப்புகின்றார்கள். காரணம், போகும் பாதையில் 27 நட்சத்திரங்களுடைய எதிர்மறையான அதிர்வுகள் வரும். இந்த அதிர்வுகள் தாக்கிவிட்டால் இயந்திரத்தின் அது இயங்கக்கூடிய நிலைகளை அது மாறுபட செய்து அந்த ராக்கெட்டை சரியான பாதையிலே இயக்கும் நிலையில் அது செயலிழந்துவிடும். இதையெல்லாம் அறிந்துதான் அந்த அதிர்வுகளில் மீட்பதற்காக அதற்கென்று குறித்த சில சென்சார்கள் காந்தத்தினுடைய தொடர் கொண்டு வைத்திருப்பார்கள். ஆக அது இதை காட்டின வலிமையான நுண்ணிய அதிர்வுகளால் தாக்கப்பட்டு ராக்கெட் கீழே விழுந்தாலும் இங்கே தரையிலே தொடர் கொண்டு வைத்திருப்பார்கள். அல்லது ராக்கெட்டில் சென்றவன் இறந்தாலும் கூட அது எதனால் எப்படி என்ற நிலைகளை கண்டறிந்து அடுத்து பாதுகாப்பான நிலையில் ராக்கெட்டை அனுப்ப அவர்கள் முயற்சி செய்து அதை வெற்றியும் பெறுவார்கள். ஆனாலும் இவர்கள் செலுத்திய ராக்கெட் கீழே விழுந்து எரிந்து விடுகின்றது. ஆனாலும் அதற்குள் எக்கோ அதை பதிவு செய்யும் நிலைகளை நுண்ணிய நிலைகளை வைத்திருப்பார்கள். அது கடைசி நேரத்தில் அது என்ன ஆனது, எதிலே வலுவிழந்தது, எது செயல் இழந்தது என்ற நிலைகளை பரிசீலித்து ராக்கெட் விழுந்ததற்குண்டான காரணம் என்ன, எப்படி மோதியது, எதனால் பாழானது, எதனால் கீழே விழுந்தது என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்து அடுத்த ராக்கெட்டை இதையெல்லாம் அவர்கள் வலுக்கொண்டதாக அது முயற்சி செய்து அந்த மாற்றங்களை அந்த இயந்திரத்தில் பொருத்திதான் முன்னுக்கு அனுப்புகின்றார்கள். இது ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சி. நாமும் சரித்திரத்தை படித்திருந்தால் நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். வல்லரசுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் ராக்கெட்டை விண்ணிலை செலுத்தி மீண்டும் தரையில் இறக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இவர்களுக்கு இருவருக்குமே போட்டிகள் அதிகமாக இருந்தது. ஆக ரஷ்யா சில தத்துவங்களை விஞ்ஞானத்தினுடைய தத்துவ பாடம் எடுத்துக்கொண்ட பின் அவள் அந்த நுண்ணிய நிலைகளை கவர்ந்து கொண்ட பின் அமெரிக்கா விண்ணிலை செலுத்தக்கூடிய ராக்கெட்டுகளில் இவர்கள் சில மனித உணர்வுகளை, அதாவது கண்களை கொண்டே பதிவு செய்து அதை எர்த்தாக்கும்படி செய்து அந்த உணர்வை பாய்ச்சும்படி அவர்கள் செயல்படுத்தி அமெரிக்கா அனுப்பிய ராக்கெட்டுகளை 2-3 தடவை இவ்வாறு வீழ்ச்சியடையும்படி செய்தார்கள். அதனால் அமெரிக்காவுடைய ராக்கெட்டுகள் விண் சென்று கீழே பாதுகாப்பாக திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பொழுதுதான் அமெரிக்கா இது எதனால் இப்படி நடக்கின்றது, ஏன் இப்படி திரும்ப திரும்ப விபத்தாகிறது என்பதை அவர்கள் அறிய முற்படும் பொழுதுதான் அந்த எக்கோ என்ற நிலைகள் அதில் கண் புலனில் பாய்ச்சப்பட்ட உணவின் அதிர்வுகள் அதற்குள் எப்படி இயக்க செய்கின்றது, யார் அவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதை உண்மை உணர்ந்து எங்கிருந்து அந்த அலைகள் வருகிறது என்பதை ரஷ்யாவிலிருந்தான் இது பாய்ச்சி நம் ராக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆக ரஷ்யா இவ்வாறு தன் ராக்கெட்டுகளை செயலிழக்க செய்ததால் அதற்கு பதிலாக செர்னோபாய் நாம் கேள்விப்பட்டிருப்போம், அணுமின் நிலையத்தை அவர்கள் கதிரியக்கங்களை பாய்ச்சி அதை செயலிழக்கும்படி செய்தார்கள். எனவே இதையெல்லாம் சும்மா சொல்லவில்லை. விஞ்ஞானிகளை எத்தனை நிலையில் செய்தாலும் கூட குருநாதர் காட்டிய வழி இதையெல்லாம் பார்த்து கண்டிருந்துதான் சொல்லுகின்றோம். ஆக அந்த மின் நிலையம், அணுமின் நிலையம் வெடித்து விவசாயம் மற்ற உயிரினங்கள் எல்லாமே அங்கு பால்பட்டது. அந்த நகரமே பூண்டோடு அழிந்தது. சிந்திக்கும் தன்மை மனிதர்களுக்கு இழக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ரஷ்யனுடைய கூட்டமைப்பை USSR என்று சொல்லுகின்றமே, அங்கே மதப்போர்களை உருவாக்கி மக்களுக்குள் பேதங்களை கொண்டு வந்து தந்திரத்தை கையாண்டு அந்த USSR என்ற நிலையிலே பிரித்து சின்ன சின்ன நாடுகளாக அவர்கள் சிதற வைத்தார்கள். அதனால் வல்லரசாக இருந்தாலும் கூட பிரிந்து அது வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்படி அந்த ரஷ்யா வீழ்ச்சி அடைந்தது என்பதை அமெரிக்கா
ரசிக்கும் நிலை வந்தால் இன்று இந்த அமெரிக்காவும் செயலிழக்கும் தன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த உலகம் இப்படி ஒன்றுக்கொண்டு போர்முறையாகி ஒன்றை ஒருவர் வீழ்த்தக்கூடிய நிலையில் வளர்ச்சி பெற்ற நிலையில் இந்த உலகையே காக்கக்கூடிய ஞானிகளாக நம் நாட்டிலிருந்து அத்தகைய ஞானிகள் தோன்றுவார்கள். மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள் வழியில் எந்த தாய் தந்தையர் அருள் உணர்வை வளர்த்து அதன் வழியில் அவர்களுக்குள் ஞான குழந்தைகள் உருவாகி வளர்ச்சி பெற்று வருகின்றதோ அவர்கள் இதை நிச்சயம் செயல்படுத்துவார்கள். ஏனென்றால் இந்த உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பின் அந்த உயர்ந்த தெய்வீக நிலைகளை எடுக்க பழக வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த உயர்ந்த சக்திகளை நமக்குள் சேர்த்துக் கொண்டே வந்தால் அத்தகைய அணுக்கள் நம் உடலில் விளைந்து கொண்டே வரும். நம்முடைய காரியங்கள் ஜெயமாகிக் கொண்டே வரும். நாம் எதையும் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. செல்வமோ மற்ற எதுவும் தன்னாலே நம்மை தேடி வரும். ஆக உங்களுடைய சொல், பேச்சு எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக வரும். பிறருடைய கஷ்டங்கள் நீக்கும். ஆக இதன் வழி மற்றவர்களும் நமக்கு உதவி செய்யும் என்ற நிலைகளை அவர்களுக்கு அந்த எண்ணங்களை தோற்று வைக்கும். இப்படி அந்த அறிஞானி உணர்வை நமக்குள் விளைய வைத்து அந்த அருள் உணர்வை வெளிப்படுத்தப்படும் பொழுது நம்மை அணுகி உள்ளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை சொல்லப்படும் போது அவர்களுக்கும் நல்லதாகின்றது. ஆக உங்களிடம் பேசினோம், அதற்கு பின் எங்கள் தொழில் நன்றாக நடந்தது, குடும்பத்திலே மகிழ்ச்சி கிடைத்தது என்பதையும் அவர்கள் சொல்ல நாம் கேட்க முடியும். இதையெல்லாம் அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம். காரணம், அருளை பெற வேண்டும் என்ற அருளை நாம் சென்றோம் என்றால் நல்ல சிந்தனைகள் வரும், எல்லாமே நம்மை தேடி வரும். நம் எல்லோரையுமே உயர்த்தக்கூடிய நிலையாக அது உயர்த்தும். ஆனால் இதை கண்டு மற்றவர்கள் போற்ற அவர்கள் முற்படுவார்கள், போற்றவும் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய போற்றலுக்காக ஆசைப்பட்டு நாம் அதன் வழியில் சென்று விட்டால் நம்முடைய ஆற்றல் போய்விடும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் இந்த சக்தி பெற்ற நிலையில் வளர்ச்சி பெற்று வரப்படும் போது அதனுடைய போற்றலுக்காக நாம் இயங்கக்கூடாது. எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற முடியும், உயர வேண்டும் என்ற உணர்வைத்தான் நாம் போற்ற வேண்டும் என்று நான் உயர்ந்து விட்டேன், எனக்குத்தான் தெரிகின்றது, என்னைத்தான் மற்றவர்கள் உயர்வாக சொல்கிறார் என்று. ஆக மற்றவர்கள் யாரும் என்னை காட்டிலும் உயர்ந்த நிலை பெற முடியாது என்று இப்படி நாம் அந்த அரச வழியிலே இந்த போற்றலுக்காக புகழ்ச்சிக்காக நாம் இயங்கி அதிலே நம் ஆற்றலை இழந்து விடக்கூடாது. நல்லதை செய்யும் பலன் இல்லாதது போய்விடும் என்று குரு இங்கே நமக்கு எச்சரிக்கையாக உணர்த்துகின்றார். காரணம், இந்த போற்றலுக்காக வேண்டி நாம் இதை செய்ய முற்பட்டோம் என்றால் அதிலே பின்னாடி வெறுப்பு நிலையில் தான் வரும். அது தன்னை காற்றில் யாராவது ஒருவர் உயர்வாக செய்தாலோ அல்லது தன்னை குறையாக சொன்னாலோ அந்த வெறுப்பு தான் முதலிலே வரும். ஆக நல்லதை செய்தோம் என்ற நிலையிலே பலனை நாம் அனுபவிக்க முடியாது. வெறுப்பு வளர வளர அந்த கோபத்தின் எல்லை கடந்த நிலையில் ஆகும் பொழுது நம்முடைய பண்புகளை இழக்க நேரம், பெற்ற சக்திகளையும் இழக்க நேரம். ஆகவே இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும், எது நிலையானது என்பதை உணர்ந்து கார்த்திகேயா என்ற நிலையில் ஒளியான உணர்வை நாம் சேர்ப்பிக்கும் சக்தியாக ஞானத்திலே வழிகளிலே நடக்க வேண்டும் என்று குரு இதிலே உணர்த்தி, இன்னொரு உடல் பெறாத நிலைகள் இந்த சரீரத்திலிருந்தே நாம் ஒளி சரீரம் பெற வேண்டும். உயிரோடு ஒன்றும் உணர்வுகளை ஒளியாக மாற்ற வேண்டும். ஆக எந்த காரணத்தை கொண்டும் போர்ட்டலுக்கோ மற்ற நிலைகளுக்கு சிக்கிவிடக்கூடாது. ஆக ஆரம்பத்திலே அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருவருக்கொருவர் தங்களை தன்னை காட்டில் நீ பெரியவனா, என்னை காட்டில் நீ பெரியவனா என்று இது போன்ற உணர்வுகள் தான் தான் உயர்ந்தவன் தான் தான் உயர்ந்தவன் என்று தன்னைத்தான் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் செயல்பட்ட நிலையில் எப்படி அந்த நிலை வீழ்ச்சி நிலையும் வீழ்ச்சி அடையக்கூடிய செயலாக தொடர்கள் செயல்பட்டுக் கொண்டுள்ளதோ அதுபோன்ற நிலையில் நாம் சிக்கிவிடாது. எல்லோரையும் உயர்த்த வேண்டும், எல்லோரும் உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி உண்டு, எல்லோரும் உயர்ந்த நிலை நிச்சயம் பெறுவார்கள் என்று இந்த பேருண்மையை உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் பகைமைகளுக்கு அங்கே இடமில்லை, வெறுப்புகளுக்கு அங்கே இடமில்லை. உயர்த்தக்கூடிய உணர்வு நம்மை உயர்த்தும், மற்றவர்களையும் உயர்த்தும். ஆக அந்த வழியிலே நாம் இந்த தியான வழியிலே நாம் கடைபிடிப்போம். உண்மையிலே உணர்ந்து இதன் வழி நாம் நம்மை காக்கும் சக்தியாக, நாம் பெற்ற நல்ல சக்திகளை காக்கும் நிலையாக செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்.